ஹேஹாஹில் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2005 வெளிவந்திருந்த வேலியன்ட் அப்படின்ற ஒரு அற்புதமான படத்தோட தாங்க வந்திருக்கிறேன். 2வது உலகப்போர் நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் அது. பொதுவா அப்போ புறாக்களை சீக்ரெட் மெசேஜஸ் கேரி பண்ணி கொண்டு போற பறவைகளா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மிஷன்ல ரொம்பவும் பலவீனமான ஒரு தபால் புறாவை உலகத்தோட அத்தனை நாட்டு விதியையும் கடுமையா மாத்தக்கூடிய ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு போற ஒரு பணி அதுக்கு வழங்கப்படுது. இதோட ரிசல்ட்டா அந்த புறாவுக்கு நேர்ந்ததை விட அந்த நாட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அந்த கதையோட கரு. நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டோட போகும். முடிஞ்ச வரைக்கும் முழுசாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சதோ லைக் பண்ணுங்க. வாங்க பக்கத்தை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல 1944 மே மாசம் தெற்கு இங்கிலாந்தையும் வடக்கு பிரான்சையும் பிரிக்கக்கூடிய ஒரு பெருங்கடல் கால்வாய், அது இங்கிலீஷ் சேனல்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கால்வாயை சீக்ரெட் மெசேஜஸ் கேரி பண்ணி கொண்டு போற ஒரு புறாக்கள் கூட்டம் அதை கடந்து போகையில திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல ஒரு பிளட் தர்ஸ்டி கழுகு ஒண்ணு மொத்த புறாக்களையும் அட்டாக் பண்ணி பிடிச்சு கொண்டு போயிடுது. கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு புறாக்கள் ராணுவத்தோட கமாண்டரா செயல்படுற ஒரு புறா கிட்ட ஒரு பறவை வந்து நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது. எந்த ஒரு புறாக்கள் குழுவை சீக்ரெட் மெசேஜஸ் கன்வே பண்றதுக்காக அனுப்பி வச்சீங்களோ அந்த என்டையர் டீம்ல எந்த ஒரு பறவையும் இப்போ உயிரோட இல்ல. இப்படி இந்த தகவலை கேட்டதும் கமாண்டருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. கூடிய சீக்கிரத்துல இதே மாதிரி இன்னொரு டீமை அவர் உருவாக்கலனா அந்த டீமுக்கு நடந்த அதே கதி தான் அவங்களோட நாட்டுக்கும் நடந்துரும். அதுக்காகவே கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணுன்றதை முடிவு பண்றாரு. 2வது உலக போர் அங்கங்க அப்பதான் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. அந்த போர்க்காலம் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, புறாக்களுக்கும் கூட. அதுங்களும் தங்களோட சுதந்திரத்தை பெறதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சு போராடிட்டு இருக்குங்க. லைக் அதுங்களுக்கு என்ன மாதிரியான கடமைகள்னா ரொம்பவும் ரகசியமான தகவல்களை கூட்டணி நாடுகளுக்கு கொண்டு போறதுதான். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ராயல் மெயில் பீஜன் சர்வீஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன். அதுல மெம்பர்ஸா இருக்கிற வீரர்கள் மட்டும்தான் அவங்களோட உயிரையும் துச்சமா மதிக்காம போர்க்களத்தை தாண்டி முக்கியமான இன்ஃபர்மேஷனை அலைட் கண்ட்ரீஸ்குள்ள போய் ரீச் பண்ண வைக்கிறது. சோ இப்படி இதுல வேலை செய்யற அந்த தூது புறாக்களுக்கு கூடுதலா ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒவ்வொரு விதமான ரெக்ரூட்ஸ் இருப்பாங்க. விதைகளை சேகரிச்சு படையில வேலை செய்யற சோல்ஜர் புறாக்களுக்கு வழங்குற முக்கியமான பணிகள்லயும் புறாக்கள் இருக்குங்க. அதே சமயத்துல தூது புறாக்களுக்கு அவசர காலத்துக்கு தேவையான நர்சிங் அசிஸ்டன்டாவும் புறாக்கள் வேலை செய்யுதுங்க. ஆனா ஒரு ரகசிய தகவல்களை கொண்டு போற ஒரு புறாவா மாறணும்னா சாதாரண விஷயமா இல்ல, ரொம்ப கவனமா அதோட மதிப்பீட்டை பார்ப்பாங்க. ஏன்னா உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை அதுக்கு அவசியம். இருந்தாலும் இனிஷியலா உடல் தகுதி உள்ள பறவைகளுக்கு தான் இடம் கொடுத்துட்டு வந்தாங்க. நீங்க கட் பண்ணா வேலியன்ட் அப்படின்ற ஒரு குட்டி புறாவை காட்டுறாங்க. இது நம்ம கதையோட கதாநாயகன். இவனுக்கு ராணுவத்துல பணிபுரியணுன்றது சின்ன வயசுல இருந்தே கனவு மட்டும் இல்ல, ஆசை லட்சியம் எல்லாமே அதுதான். என்னதான் இவன் உருவத்துல சின்னதா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நானும் ஒரு மதிப்பு மிக்க உறுப்பினரா அந்த ஆர்மியில போய் சேருவேன் அப்படின்னு தன் நண்பன் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். ஈவன் அவனுக்கு அந்த ஆர்மியில சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குன்னு தெரிஞ்சுமே ஒரு நாளும் அவனோட லட்சியத்துல இருந்து பின்வாங்கணும்னு அவன் நினைச்சதே இல்லை. இதனாலே சின்ன வயசுல இருந்தே அவன் வளர்ந்ததை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடற்பறவை ஒண்ணு என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா அவனோட கனவுகளை அடைவன்னு டெய்லியும் ஊக்கப்படுத்திட்டு இருக்கும். அப்படி ஒரு நாள் ஏதாச்சா இவனும் கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா அந்த அன்னைக்கு அந்த கமாண்டர் போறான். அவரோட டீமும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக அந்த பாருக்கு வராங்க. இதை கண்டதும் ஹீரோக்கு அப்பாடா இதாண்டா நம்மளோட சான்ஸ் அப்படின்னு அப்படியே அவங்களோட புறாக்கள் ராணுவத்துல சேர்றதுக்கான வழியை பத்தி கேட்கறான். உங்களோட டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து பணியாற்றுனா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன வழி கொஞ்சம் சொல்லுங்கன்றான். ஆள் பார்க்க ரொம்ப குட்டியாவும் இவன் பலவீனமாவும் இருந்ததை கண்டு கமாண்டரை சுத்தி உள்ள மத்த புறாக்கள் எல்லாம் சேர்ந்து ஹீரோவோட உருவத்தை கண்டு கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. தம்பி யாருப்பா நீ, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், நீ எங்க பியூன் வேலைக்கு கூட லாக்கியா இருக்க மாட்டேன், ஸோ நீ எல்லாம் இதுக்கு ஆசை வைக்காத, போய் வேற வேலையை பாருப்பானுதுங்க. ஆனா இதை கேட்டெல்லாம் ஹீரோ மனம் அடைஞ்சு போற ஆள் இல்ல. அவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு பயங்கரமா சலிச்சு போச்சு. அவங்களோட அந்த வார்த்தையெல்லாம் அவனோட இலக்க இடம் மாத்தல. அப்பதான் அந்த கமாண்டர் புறா ஹீரோவோட முகத்துல ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுது. ராணுவத்துல பணிபுரிஞ்ச நாட்டுக்கு சேவை செய்யணுன்ற உண்மையான வெறி அவனோட கண்ணுல அந்த உறுதியை பார்த்ததும் நாளைக்கு லண்டன்ல ஒரு என்லிஸ்ட்மெண்ட் நடக்குது, அங்க வந்து கலந்துக்க. இங்க போட்டின்றது எல்லாரும் பங்கேற்கிறதுக்கு பொதுவான ஒரு உரிமை தான். அதுல ஜெயிக்கிறது தோக்குறியோ இல்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்றியான்றது தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட டீமும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ அந்த ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவனோட அந்த நெடுந்தூர நீண்ட பயணத்தை தொடங்கலான்னு ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா இது கடையில தான் அதே கால்வாய்க்கு பக்கத்துல ஒரு ராணுவ தளத்தை ஒண்ணு காட்டுறாங்க. அதுல ஒரு மோசமான கழுகு ஒண்ணுதான் ஜென்ரலா செயல்பட்டு வருது. இன்னும் சொல்ல போனா புறாக்களோட பரம எதிரி இதுதான். ஒவ்வொரு முறையும் புறாக்கள் ரகசிய தகவல்களை கொண்டு போகும்போது இதோட பிடியில சிக்காம இருந்ததே இல்லை. அப்படி சிக்கினது எதுவும் ஒரு முறை கூட உயிரோட தப்பிச்சதும் இல்லை. அப்படி கடைசியா தகவலை கொண்டு போன ஒரு புறாவை கூண்டில் அடைச்சு அந்த போர்க்கால தகவல்களை பத்தி டார்ச்சர் பண்ணி விசாரிக்குது. அடுத்த நாள் காலையில ஹீரோ அவனோட அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொல்றான். அம்மா நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு விடைபெறக்கூடிய நாள் வந்துருச்சுன்றான். அவங்களுக்கு அதை கேட்டு இனிஷியலா ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றான். நான் ஒரு சீக்ரெட் மெசஞ்சரா புறாக்கள் ராணுவத்துல சேர போறேன்றான். அவ்வளவுதான். அடுத்த நொடி அதை கேட்டது அவங்க அம்மாவுக்கு அவ்வளவுதான் பயம் இல்லை. திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தானு, ஏன்னா அவனோட லட்சியத்தை பத்தி அவங்க அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. இவன் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்றதுனால போக வேணான்னு எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனா அவனோட லட்சியத்துக்கு அம்மா கூட தடையா இருக்கக்கூடாதுன்னு அது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த பிரிவினையை தாங்கி தான் ஆகணும்னு
மனதளவில் கஷ்டம் இருந்தாலும் அம்மாவை பிரிச்சுங்கிறது கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் அவன் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த கடற்பறவை இவனை மோட்டிவேட் பண்ணி அனுப்புது. என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அவனோட லட்சியத்தை நீ அடைஞ்சே திருவனு. அங்கிருந்து சில மணி நேரம் பயணத்துக்கு பின்னாடி ஒரு வழியா லண்டனுக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்கதான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு புறாவையும் காட்டுறாங்க. அவன் சரியான கேடி. ஊர்ல யாராவது ஏமாளிங்க கிடைச்சானா போட்டி ஒன்று நடத்தி பூரா காசையும் பொறுக்கிட்டு போயிடுவான். அப்படி இதுவரை யாருக்கிட்டையும் மாட்டாம பல நாள் பவுஸ் பண்ணி தெரிஞ்சவன் கரெக்டா ஹீரோ வந்த அன்னைக்கு 2 பறவைங்களுக்கு இவனோட ஃப்ராடு தனத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சுங்க. ஏன்டா எங்களே ஏமாத்த பாக்குறடா எடுபட்ட வயலுன்னு அதுங்க 2 சண்டை போட ஆரம்பிக்க தொடங்க ஹீரோ அந்த நேரத்துல வந்து கிட்ட நெருங்க ஹீரோ வந்து யதார்த்தமா விழுக அதுங்கெல்லாம் பதார்த்தமா வாங்கிருச்சுங்க. அப்புறம் இவன் விஷயத்த வந்து சொல்றான். இந்த மாதிரிதான் போட்டிக்காக தாண்டா அங்க வந்தேன். ஏதோ இந்த ஊர்ல என்லிஸ்ட்மெண்ட் நடக்குதாமே ஆர்மியில சேர்றதுக்கு, அது எந்த இடம்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு அவன்கிட்ட அப்படி விஷயத்த சொல்லி நீயும் ஆயம் போலான்ட்டு அவனையும் கூட சேர்த்து கூப்பிடுறான். ஆனா அதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. ஆனா ஒன்ஸ் அந்த பறவைங்க எல்லாம் மொழிப்பு வந்ததும் அது இவங்களை தேட ஆரம்பிச்சதும் ஊருக்குள்ளதான் இதோட ஆட்டம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, இனி கண்டுபிடிச்சதுங்கன்னா கைமா பண்ணிருங்கன்னு எதுக்கு வம்புன்ட்டு ஹீரோ ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு சரி நானும் உங்க கூடவே சேர்ந்து ஆர்மியில ஜாயின் பண்றதுக்கு பயிற்சி எடுத்துக்க வரேன் அப்படின்ட்டு அதுங்க கிட்ட இருந்து ஹீரோ தான் அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்தி தேர்வு நடக்க இருக்கிற அந்த ராணுவ தளத்தை கூட்டிட்டு வரான். அப்படி அவங்க வந்த இடத்துல இவங்களை ரெக்ரூட் பண்ற அந்த ஜெனரல் இவங்களை பார்த்ததும் ஹீரோ இருக்கிற சைஸுக்கும் அவன் ஃப்ரெண்ட் இருக்கிற வயசுக்கும் நீங்க 2 பேரும் என்ரோல்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லையே, எப்படி உள்ள வந்தீங்க, யார் உங்களை உள்ள விட்டதுன்னு ஒழுங்கா இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு இதை கேட்டு சர்ப்ரைஸ் ஷாக்கால இல்ல, ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இங்க பாருங்க, கமாண்டர் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அனுப்பிச்சு வச்சாருன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் பதிலுக்கு ஜெனரலும் ஓ ஓகே ஓகே அப்படின்னு அடுத்து எந்த ஒரு வார்த்தையும் பேசல. அடுத்த கட்ட ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்க்கு இவங்களை ப்ரொசீட் பண்ணுங்க. அவங்க ஆர்மி ஹெட் குவார்டர்ஸோட என்லிஸ்ட்மெண்ட்ல இவங்களோட 2 பேரையும் ஆட் பண்ணி அனுப்பிச்சிக்கிறாரு. அங்க இவங்கள மாதிரியே புதுசா நிறைய பேர் செலக்ட் ஆயிருந்திருக்காங்க. ஹீரோக்கு ஒரே ஹாப்பி, இந்த ஒரு தருணத்துக்காக தான் அவனோட வாழ்நாள் முழுக்க காத்துட்டு இருந்தான்னு. ஆனா கூட இருக்கிறவனோட நண்பனுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியே இருந்திருந்தா கூட ஏதோ 2 வாட்டி அடி வாங்கிட்டு வழக்கம் போல வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆனா வந்துருக்கிற இடத்துல தினத்தனை அடிப்பானுங்க, பயிற்சின்ற பேர்ல புளிஞ்சு எடுத்துருவானுங்க. காலை விடுங்கடா சாமின்னு ஆர்மி வேணா ஒண்ணு வேணா எஸ்கேப் பாக்குறான். ஆனா அடுத்த நொடி அவன் இருந்த கூண்டோட கதவு லாக் ஆகி உடனே அவங்களை எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துது. ரைட்ரா, இதுக்கு மேல நம்மளோட நிலைமை யாராலும் மாத்த முடியாதுன்றதையும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என்ன, ஒரு மோட்டார் சைக்கிள்ல எல்லாரையும் ஏத்திக்கிட்டு ட்ரைனிங் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. டஃப்வுட், டெயில் ஃபெதர்னு 2 அண்ணன் தம்பி பறவைங்க. இவங்க 2 பேருக்குமே உடல் அளவுல கொஞ்சம் பலம் ஜாஸ்தி, ஆனா மூளைன்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான். ஆனா அதுவே லாஃப்டின்னு இன்னொரு புறா ஒண்ணு. அந்த 2 அண்ணன் தம்பி புறாங்களுக்கு அப்படியே உள்டா, பயங்கர புத்திசாலி, ஆனா உடம்புல தெம்பு சுத்தமா இருக்காது. அப்பதான் அங்க மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து வராரு சர்ஜன் மாண்டி. அவர் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு 6 வாரம் செம்ம டார்ச்சரான கடுமையான ட்ரைனிங் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை மிஷனுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு போடு போடுறாரு. ஸோ இங்கேருந்து சீன் ஷிஃப்ட் ஆகி அப்படியே வில்லன் பக்கம் திரும்புது. அங்கே தான் தகவல் கொண்டு போக முயற்சி பண்ண புறாவை தப்பிக்கவே முடியாதபடி பிடிச்சி தவிக்க வச்சுட்டு அதுக்கிட்ட இருந்து மொத்த விஷயத்தை கறக்கிறதுக்காக அந்த வெள்ளங்களுக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? பல மணி நேரமா காது ஜவ்வு கிழிஞ்சு போற மாதிரியான ரொம்ப மோசமான மியூசிக்கை போட்டு கேட்க வைக்குது. ஸோ இப்படியே கேட்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த புறாக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இருந்தும் அது அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அது வாயே திறக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சு அடுத்தபடி அந்த கழுகு என்ன பண்ணுது, இது இப்படியெல்லாம் கேட்டா சொல்லாது, போய் அந்த ட்ரூத் சிரமை கொண்டு வாங்க, அப்புறம் பாருங்க வேடிக்கை இருக்குன்னு அதோட ஆளுங்களை கூப்பிட்டு ஆர்டர் போடுது. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அது எதிர்பார்த்த மாதிரி அந்த மருந்தோட எஃபெக்ட்னால தன்னையே அறியாம அந்த புறா மொத்த ரகசிய தகவலையும் எதிரிகளான அந்த கழுகு கிட்ட உளறிடுச்சு. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கேங்கு மைதானத்தை சுத்தி ஓடி ஓடி ஏகப்பட்ட புஷ்அப்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா சார்ஜன் மாண்டி சரி போதும், எல்லாரும் போய் மெடிக்கல் ரூமுக்கு போய் உங்களோட செக்கப்பை பண்ணிக்கோங்கன்னு அந்த அன்னைக்கான ட்ரைனிங் செஷனை ஸ்டாப் பண்ணி அமைச்சிக்கிறாரு. மெடிக்கல் ரூமுக்கு போன இடத்துல தான் அங்க ஒரு புறாவை காட்டுறாங்க. அதுதான் நம்ம கதையோட கதாநாயகி. அவ ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போடுறாங்க. இந்த ஹீரோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட் அவனோட பக்ஸி இருக்கானே, அவனே ஆல்ரெடி புலம்பிட்டு இருந்தான் இல்லையா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது இங்கிறது எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஆளுங்க விடுவாங்களா? அவனை தரன்னு இழுத்து கொண்டு வந்து அவனுக்கு மட்டும் இருக்கிறதுலே ஒரு பெரிய பயங்கரமான குளியல் ஒண்ணு போட வைக்கிறாங்க. அப்படி இருந்தோம் இவன் எந்த அளவுக்கு திருத்த முடியாத கேரக்டர்னா, குளிச்சு முடிச்சு அடுத்த செகண்டே உடம்பை எப்படியாவது அழுக்காக்கணும்னு ஐடியா பண்ணி அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடறான். அடுத்ததான் நம்ம டீமுக்கு சாப்பாடு லிஸ்ட்டை காட்டி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? அப்புறம் அவங்க ஆர்மியோட யூனிஃபார்ம் போடுறதுக்காக அவங்க எல்லாருக்கும் இறகுகளை ட்ரிம் பண்ணி விடுறாங்க. தென் கடைசியா தான் அவங்கள தங்க வைக்கிற இடமான பேரக்ஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி குப்பை கிடங்கு மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் என்ன பாருங்கப்பா, அடுத்து 1.5 மாசத்துக்கு நீங்க இங்கதான் குப்பை கொட்டுறாங்க. வேற வழி இல்லாம நம்ம டீமும் அதை கிளீன் பண்ணி அங்கதான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அடுத்த நாள் விடியுது. சூரியன் வரத்துக்கு முன்னாடியே சார்ஜன் மாண்டி வந்து எல்லாரையும் அலறி அடிச்சு எழுப்பி விட்டு ட்ரெயினுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அங்க அவங்களுக்கு ஒரு ஃபிளையிங் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அது நடக்கும் போதே நம்ம ஹீரோக்கு கண்ட்ரோல் இல்லாம போய் ஒரு பெரிய விபத்துல சிக்கிக்கிறான். என் ஃப்ரெண்டு பக்ஸி தான் அவனை மெதுவா மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து என்ன ஏது பாருங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ மேல கொஞ்சம் அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்பா இந்த வாரத்துல இது 3வது தடவை, கொஞ்சம் பார்த்து சோதனமா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கவலைப்படுறான். ஆனா நம்ம ஆளு பாருங்க, அதான் காலில் கட்டு போட்டாச்சுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சும்மா இருக்காம, இங்க பாருங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட பயிற்சியை மட்டும் நான் கைவிட மாட்டேன்னு கிளம்பி மறுபடியும் போய் ஆக்ஷன் விட்டு போய் அதே ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறான். இப்படியே 2 வாரம் ஓடி போச்சு. சார்ஜன் மாண்டி இப்ப அவங்க எதிர்நோக்க போற சவால்களை பத்தி கொஞ்சம் வார்னிங் கொடுக்குறாரு. இங்க பாருங்கப்பா, வெளியே போனா சும்மா இடி மின்னல் குண்டு வெடிப்பு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ரத்த வெறி பிடிச்ச கழுகுங்க சுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் உங்களோட பெரிய டாஸ்கே இப்படின்னு ஒரு புதுசா ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாரு. சார்ஜன் மாண்டி கழுகுகளை பத்தி ஒரு பயங்கரமான டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறாரு. அந்த கழுகு பயலுக்கு இருக்குதுங்களே, நம்மளை விட 5 மடங்கு பெருசா இருப்பானுங்க. மேல இருந்து மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல டைவ் அடிச்சு வந்தானுங்கன்னா அவ்வளவுதான், கதையே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை ஒரு வழியா மிரட்டி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொடூரமான எதிரிகளை எப்படி அடையாளம் கண்டு தப்பிக்கிறதுன்ற ஸ்பெஷல் டெக்னிக்கும் அவர் கற்றுத்தராரு. அடுத்துதான் நம்ம புறாக்களோட ஸ்டாமினாவை ஏத்துறதுக்காக ஏகப்பட்ட பயிற்சி அளிக்கப்படுது. ஏன்னா ஒரு ரகசியமான செய்தி வச்சிருக்காங்கன்னா அதை கேப்சூல்ல கொண்டு சுமந்துட்டு போகும்போது எதிரிகளோட கண்ணில் படாம மின்னல் வேகத்துல பறக்கணும். அதுவும் சாதாரண இடத்துல இல்ல, நடுக்கடல்ல எந்த இடத்துலயும் ரெஸ்ட் எடுக்க முடியாது. மோசமான வானிலையும் தாங்கிட்டு மைல் கணக்கா பறக்கணும். இதுக்கு ஒரு தனி கெத்து வேணும்ல. இப்படி ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அங்கதான் கமாண்டர் கர்சி ட்ரைனிங் சென்டருக்கு வராரு. முகம் ஃபுல்லா ஒரே டென்ஷன், பரபரப்பு. பெல்ஜியத்துல இருந்த நம்மளோட பெரிய படைப்பிரிவே இழந்துட்டோம், இப்போ இந்த புது பசங்க தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு சார்ஜன் மாண்டி சொல்றாரு, இவங்க இன்னும் முழுசா ரெடி ஆகலையே அப்படின்னு இழுக்க, வேற வழியே இல்லை, நாளைக்கே இவங்க கிளம்பி ஆகணும்னு கமாண்டர் ஆர்டர் போட்டு போயிடுறாரு. வழக்கம் போல நம்ம ஹீரோ ட்ரைனிங்ல அடிபட்டு மெடிக்கல் ரூமுக்கு போறான். நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போக போறேன் அப்படின்னு பெருமையா சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோனுக்கு மனசுக்குள்ள ஒரே பயம் வந்துருச்சு. பார்த்து போயிட்டு வா, உன்னை நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு குட்டி லவ் சீக்வன்ஸை போட்டு ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறா. எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி சார்ஜன்ட் ஒரு மாஸ் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. இங்க பாருங்க, இனிமே நீங்க எல்லாரும் கமாண்டரோட டீம், இந்த மிஷன் சக்சஸ் ஆக நீங்க எதை வேணாலும் செய்யணும் அப்படின்னு ஊசி பேத்தி விடுறாரு. கமாண்டரும் இந்த ஒரு மெசேஜ் தான் போரோட தலையெழுத்தையே மாற்ற போகுது அப்படின்னு இந்த மிஷனோட சீரியஸ்னஸை புரிய வைக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட நண்பன் பக்ஸி இருக்கானே, அவன் வேற ரகம். யோ, எனக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சார்ஜன் கிட்ட போய் கெஞ்சி பார்க்குறான். ஆனா சார்ஜன் மசியவே இல்லை. வேற வழியே இல்லாம நைட்டோட நைட்டா தம்பி கம்பி நீட்டு இல்லாமன்னு பிளான் போறான். பழையபடி கிளம்பும் போது ஒரு சார்டின் டின் மேல காலை வச்சு சத்தம் போட்டு மொத்த டீமையும் எழுப்பி போட்டான். இப்படி அவன் பண்ற செயலை நினைச்சு அவனுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருந்தாலும் அவன் முடிவை மாத்திக்கணும்னு நினைக்கல. நீங்க போயிட்டு வாங்கப்பா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். மறுநாள் காலையில விடிஞ்சதும் ஹீரோ தலைமையில அந்த 4 புறாக்களும் சேர்ந்து பிரான்ஸை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மெசேஜ் தான் பிரிட்டிஷ் படைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எதுக்காகனா அங்கதான் ரகசிய மெசேஜ் இருக்கு, அதை தான் எடுக்க போறாங்க. ஃபிளைட்டு கிளம்பியாச்சு. கரெக்டா கதவு மூட போற நேரத்துல பார்த்தா நம்ம பக்ஸி, அப்படியே எங்கடா போறீங்க, நானும் வரேன்னு ஓடி வந்து குதிக்கிறான். நம்ம ஹீரோக்கு இதை கண்டு அப்படியே செம்ம ஹாப்பி. ஃபிளைட் அப்படியே காத்துல பறக்க கீழே இருந்து ஹீரோயின் அப்படியே சோகமா பார்த்துட்டே இருக்கா. இந்த பயபுள்ள பத்திரமா திரும்பி வருவானா அப்படின்னு அதை கண்டு ஹீரோனோட மனசு அப்படியே தவிக்குது. அதுக்கப்புறம் ஃபிளைட்டுக்குள்ள பக்ஸி கிட்ட ஹீரோ திரும்ப வந்ததுக்கு தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பக்ஸி, என் லைஃப்ல நான் செஞ்சதுலேயே உருப்படியான விஷயம்னா அது இதுதான்டா அப்படின்னு அவனோட உருக்கமான பதிலை கொடுக்குறான். ஆனா அந்த நிமிஷமே எமன் குண்டு ரூபத்துல வருது. ஃபிளைட் மேல அட்டாக் நடக்க வேற வழியே இல்லாம எல்லா கூண்டுலையும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாவும் வெளியே தள்ளப்படுறாங்க. இப்படி திடீர்னு ஏற்பட்ட அந்த சடன் அட்டாக்ல மற்ற எல்லாரையும் தப்பிக்க வச்சுட்டு கமாண்டர் கர்ஸையும் வெளியே வர பாக்குறாரு. ஆனா விதி யாரை விட்டுச்சு, கரெக்டா அவரோட கூண்டு மட்டும் சங்கிலியில மாட்டிக்கிச்சு. ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே ஃபிளைட் அப்படியே வெடிச்சு செதறுது. பூம்! அட கடவுளே, கமாண்டர் காலி ஆயிட்டாருன்னு நினைச்ச ஹீரோ அப்படியே மனசு உடைச்சு போயிடுது. மற்ற 4 பேரும் பத்திரமா தரையில இறங்கிட்டாங்க. அப்பாடா உயிரோட தப்பிச்சோம்னு சந்தோஷப்பட்டாலும் ஹீரோ நடந்த சோகத்தை பத்தி சொல்றான். சரி, இப்படியே அழுதுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு பாதுகாப்பான இடத்த தேடி ஓடுறாங்க. அங்கதான் ஹீரோட டீமுக்கு 2 புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அவங்க தான் ராட் ஸ்குவாடுன்னு அழைக்கப்படுறவங்க. 2 எலியில ஒன்று சொல்லுது, உங்களோட விமானம் விபத்துல விழுந்ததை நான் பார்த்தேன், உங்களுக்கு உதவுறதுல நாங்க தயாரா தான் இருக்கிறோம். ஆனா போற வழியில அந்த கழுகுகள் தான் பயங்கரமா நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்கன்னு வார்னிங் கொடுக்குது. ஒரு வழியா அந்த எலிகளோட உதவியால ஒரு சாக்கடை சுரங்க வழியா போய் கடைசி அந்த ரகசிய மெசேஜ் இருக்கிற கஃபேவை அடையிறாங்க. அங்க இருக்கிற ஒரு சீனியர் எலி ஒண்ணுதான் அந்த ரகசிய கடிதத்தை கொடுத்து, இங்க பாருங்க தம்பிகளா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பேப்பர் இல்ல, இதுலதான் கோடிக்கணக்கான மக்களோட உயிரும் இந்த போராட்டத்தோட வெற்றியும் அடங்கியிருக்கு, இதை எப்படியாவது லண்டனுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை ஹீரோட டீம் கிட்ட ஒப்படைக்குது. இதை கேட்டு இந்த மெசேஜை கொண்டு போக எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
கரெக்டா அப்ப எப்பவுமே பயந்து இருக்கிற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பக்ஸி தான் முன்னாடி வந்து யாரும் இதை வச்சுக்க வேணாம், நானே இதை கேப்சூல்ல வச்சுக்கிறேன்ட்டு ஒரு வீரனா அந்த முக்கியமான பொறுப்பை ஏத்துக்கிறான். அடுத்தபடியா அந்த கழுகுகளை ஏமாத்துறதுக்காக டீம்ல ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிகிறாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் நைஸா அந்த கேப்ல எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா ஒரு கழுகு ஸ்மெல் பண்ணி இவங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோ சாதுரியமா செயல்பட்டு யோசிச்சு அந்த கழுகு கரெக்டா கொண்டு போய் ஒரு முள்வெளிக்குள்ள இழுத்து மாட்டி விட்டுறான். இருந்தும் அந்த வெள்ளங்கழுகு அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோவை பிடிக்க வருது. கரெக்டா அந்த டைம்ல தான் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவனோட நண்பன் அந்த கழுகு அட்டாக் பண்றான். இந்த போராட்டத்துல ஹீரோ தப்பிச்சுட்டான். ஆனா அவனை காப்பாத்த வந்த அவனோட ஃப்ரெண்டு பக்ஸி தான் அந்த கழுகுங்க கிட்ட வசமா சிக்கிக்கிட்டான். அந்த கழுகுங்களும் பக்ஸியை அப்படியே தூக்கிட்டு போய் அவங்களோட பிளேஸுக்கு போயிடுதுங்க. அட கடவுளே, பக்ஸி வேற நல்லா சிக்கிக்கிட்டான். இப்ப ஹீரோக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், தனியா ஒண்ணு லண்டனுக்கு போகணும், இல்லைன்னா நண்பனை காப்பாத்த போகணும். என்னதான் இருந்தாலும் கூட இருக்கிற நண்பனை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த கழுகுகளை தான் துரத்திட்டு போறான். ஆனா அவன் அதுங்களோட இடத்த ரீச் பண்றதுக்குள்ளேயே அங்கிருந்த கதவுகள் எல்லாம் டப்புன்னு முடிடுச்சு. ஹீரோக்கு உள்ள போக வழியே இல்லை. ஆனா உள்ள பார்த்தா அந்த கழுகுங்க பக்ஸி இழுத்துட்டு போய் வில்ல முன்னாடி நிறுத்துதுங்க. அவங்க ரொம்பவே பாதுகாத்து வச்சிருந்த அந்த ரகசிய மெசேஜ் இப்ப வில்லன் கைக்கு போயிடுச்சு. அந்த மெசேஜை எப்படியாவது ஜெர்மன் மாஸ் கிட்ட கொடுத்துட்டா போற தட்டி தூக்கிடலான்னு ஒரே குஷி ஆயிடுச்சு அது கண்டதும். அப்புறம் என்ன, பக்ஸியை கொண்டு போய் ஏற்கனவே இவங்க மென்டல் ஆகி வச்சிருக்கிற அந்த புறா அடைச்சு வச்சிருக்கிற கூண்லே இவனையும் சேர்த்து அடைச்சிடறாங்க. கண்ணு கெட்டின தூரத்துல இருந்தும் தன்னோட நண்பனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கிற ஹீரோ சரி நேரம் போயிட்டே இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் அவனோட பழைய டீம் மறுபடியும் அவனை தேடி வராங்க. அங்க வந்து அவனோட டீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியே. ஆனா அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இறந்து போயிட்டு தான் நினைச்ச கமாண்டர் கர்ஸ் இன்னும் உயிரோட தான் இருந்திருக்காரு. அவரு சொன்ன கதையை கேட்டு ஏதோ ஆக்ஷன் மூவி பார்த்த மாதிரி இருந்திருக்கு. நான் ஒன்றும் சாதாரணமா தப்பிச்சு வரல, ஃபிளைட் வெடிச்சப்போ கரெக்டா பேராஷூட் வேலை செய்யாம 1000 மீட்டர் உயரத்துல இருந்து கீழே விழுந்தேன். ஓனாங்கி கிட்ட இருந்து தப்பிச்சேன், முள்வேலியெல்லாம் தாண்டி வந்தேன், கடைசியா ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சு வந்துட்டேன்னு அப்படியே பயங்கரமா பில்டப் கொடுக்குறாரு. ஹீரோ மெதுவா விஷயத்த சொல்றான். சார், நம்ம பக்ஸி அதுங்க தூக்கிட்டு போயிடுச்சுங்க, மெசேஜும் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு. கமாண்டர் உடனே நான் போய் அந்த மெசேஜ் தூக்கிட்டு வரேன், நீங்க வெளியவே இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே நேரத்துல உள்ள பார்த்தா அந்த வில்லன் கழுகு குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அதோட ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு பந்தா பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த கேப்ல சுத்தி இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணி பார்த்ததுல கமாண்டருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டீமோட ஹெல்ப் இல்லாம அவரால் தன்னந்தனியா அந்த மிஷன் முடிக்கிறது முடியாத காரியன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சு உள்ள போறதுக்கான ஒரே வழி அதில் இருக்கிற பீரங்கி குழாய் வழியா மட்டும்தான். ஆனா அதுக்குள்ள நுழையணும்னாலும் ஒரு சின்ன உருவம் தான் வேணும். உடனே ஹீரோ, சார் இதான் என் உருவத்துக்கு கிடைச்ச சான்ஸ், நான் உள்ள போறேன் அப்படின்னு துணிச்சலா கிளம்புறான். தென் அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு மெதுவா அந்த பீரங்கி குழாய்க்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஒரு இடத்துல நிறைய புறாக்களோட இறகுங்க செதறி கிடக்குது. ஐயோ, ஒருவேளை நம்ம ஆளு காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அப்படியே தேடிட்டே போகும்போது தான் ஒரு கூண்டுல அவனோட ஃப்ரெண்டை அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு அப்பதான் ஹீரோக்கு உயிரே வருது. மெதுவா அங்க போய் பக்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ரகசிய மெசேஜை தான் திரும்ப எடுக்கிறான். அங்க சுத்தியும் பார்த்தா நிறைய புறாக்களை கொன்னு அலங்காரம் பண்ணி வச்சிருந்துருக்கிறான் அந்த வில்லன் பருந்து. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுது. அந்த மெசேஜ் மறுபடியும் எதிரிங்க கைக்கு போயிடவே கூடாதுன்னு ஹீரோ என்ன பண்றான், உடனே அந்த கேப்சூலோட சுத்தி முழுங்கிடுறான். அப்புறம் இங்க பாரு மச்சான், கவலைப்படாத, உன்னை எப்படியாவது இங்கிறது கூட்டிட்டு போயிடுறேன்னு பக்ஸி கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணிடுறான். தலைமை ஹீரோக்கு சரியானது இல்லை, இனி எப்பறம் என்கிட்ட இருந்து வாங்கிடுறீங்கன்னு அந்த மெசேஜையும் முழுங்கிட்டான் பாருங்களேன். இப்போ அந்த கோட்டையிலிருந்து பக்ஸி எப்படி காப்பாத்திட்டு வெளியே போக போறான்றதே ட்விஸ்ட். பக்ஸி சொல்றான், மச்சான் என்னை விட்டுரு, நீ போய் மெசேஜ் சேர்த்து மிஷனை முடிச்சிரு அப்படின்னு ஒரு தியாகமா பேசுறான். ஏன்னா அவனை அடைச்சு வச்சிருக்கிற அந்த கூண்டோட சாவி எப்பயுமே அந்த கழுகோட கழுத்துல தான் மாட்டி வச்சிருக்கோம். ஆனா ஹீரோ இதெல்லாம் கேட்கறாளா என்ன, நேரா அந்த வில்லங்கழுகு குளிச்சிருக்கிற பாத்ரூம் கிட்டே பறந்து வரான். அங்க பார்த்தா அந்த வில்லங்கழுகு இதோட ஆளுங்க தான் உதவி பண்ண வந்திருக்குன்னு ஹீரோ கையில ஒரு ப்ரஷை கொடுத்து தேய்க்க சொல்லி சந்தேகமே வராத மாதிரி நடிக்கிறான். கரெக்டா சாவி ஆட்டைய போடுற டைம்ல 2 கழுகுங்க உள்ள வந்துருதுங்க. அதே நேரத்துல கமாண்டர் கர்ஸியோட டீம் மேல இருந்து குண்டு போட்டு அவங்கள மயங்க வச்சிடுறாங்க. உடனே ஹீரோ சாவி எடுத்துட்டு போய் அவனோட ஃப்ரெண்டு பக்ஸியையும் இதுக்கு முன்னாடி அடைச்சு வச்சிருந்த அந்த புறாவையும் ரிலீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லண்டனை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கழுகுகள் எல்லாம் சேர்ந்து இவங்களை இப்ப துரத்த ஆரம்பிக்குதுங்க. மற்ற புறாக்கள் எல்லாம் ஒரு ஃபார்மேஷன்ல பறந்து கழுகுகளை திசை திருப்ப ஹீரோ மட்டும் அந்த மெசேஜோட மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா வில்லன் அந்த கழுகு ஹீரோவை மட்டும் நோட் பண்ணி பின்னாடி துரத்திட்டு வருது. ஆனா நம்மளு செம்ம ஷார்ப்பா யோசிச்சு ஒரு கப்பலுக்குள்ள எல்லாம் புகுந்து அப்புறம் ஒரு ரயிலுக்கு அடியிலாம் போய் அந்த கழுகு சுத்தலோட பாக்குறான். கடைசியா ஹீரோ இந்த போராட்டத்துல அவனோட சொந்த ஊருக்குள்ள வந்துடுறான். அங்கதான் ஃபெலிக்ஸ் என்ற அந்த சீகல் அவனுக்கு பழக்கப்பட்ட ஒண்ணு இல்லையா, ஸோ அதை கழுக பார்த்ததும் வார்னிங் பெல் கொடுத்துருது. உடனே ஹீரோ அவனுக்கு ஊர் வேற தெரிஞ்ச இடம் இல்லையா, ஸோ ஒரு பழைய வீட்டுக்குள்ள அந்த கழுகை வர வைக்கிறான். அங்க அந்த கழுகோட நகம் ஒரு மரக்கட்டையில சிக்கிக்கிற மாதிரி வச்சு ஒரு பிளான் ட்ராப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர் புறாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கழுகை ஒரு வழி பண்ணிடுறாங்க. கரெக்டா அந்த கேப்ல தான் ஹீரோ ஒரு விண்மில் மிஷினை ஆன் பண்ணி வில்லனை அப்படியே ஒரு வலையில சிக்க வச்சு மொத்தமா காலி பண்ணிடுறான்.
தென் அங்கிருந்து நேராக லண்டனுக்கு பறந்து போய் சார்ஜன் மாண்டி கிட்ட அந்த மெசேஜை கொடுக்குறான். வாவ், நம்ம டீம்ல ரொம்ப வீக்கான பையன் இப்போ ஒரு பெரிய ஹீரோவை வந்து நிற்கிறான்னு சார்ஜென்ட் அப்படியே வாயடிச்சு போயிடுறாரு. தென் ஹீரோ உடனே மெசேஜ் கொடுத்துட்டு அப்படியே டயர்டில் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். கரெக்டாக அந்த ரகசிய மெசேஜில் இருந்த வார் பிளான் தான் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் கூட்டணியில் நாடுகள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெடல் எல்லாம் கொடுக்குறாங்க. சொல்ல போனா இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட ஊருக்கே ஒரு பெரிய செலிபிரிட்டி. ஊரில் இருக்கிற எல்லா பெண் புறாக்களும் இவனை சுற்றி சுற்றி வருதுங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட கண்ணில் இருக்கிறது அவனுக்காகவே காத்திருந்த ஹீரோயின் மட்டும்தான். இங்கே தான் 2 பேரோட காதலுமே சக்ஸஸ் ஆகி ஒரு சூப்பரான எண்டிங்கோட கதை முடியுது. அண்ட் பை தி வே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிஜமாவே செகண்ட் வேர்ல்டு வாரில் விலங்குல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிருக்கு. அதில் ரொம்ப தைரியமான விலங்குகளுக்கு டிக்கின் மெடல் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுப்பாங்க. இது வரைக்கும் கொடுத்ததுல 54 மெடல்ல 18 நாய்களுக்கும் 3 குதிரைகளுக்கும் 1 பூனைகளுக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா 32 மெடல்கள் புறாக்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இதனால தான் புறாக்களை வரலாற்றோட மிகப்பெரிய ஹீரோக்கள்னு சொல்றாங்கன்னு சொல்லி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படின்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel was on voice over. See you guys.